சாதாரணமே ஒரு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது சந்திரன், குரு தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்ப இவருடைய ராசி கட்டம் இவர் ஜாதகம் எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன். அப்போ ராசி கட்டத்துல பார்த்தீங்கன்னா, இவர் ஜாதகம் எப்படின்னா, நம்ம கலைஞர் ஐயா ஜாதகம் மாரி ஏமாத்தும். மேல பார்த்தா தெரியாது. உள்ளுக்குள்ள பார்த்தா தான் அவர் யாரு? அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அரசியலா பேசலனாலும், அவர் ஒரு ஞானியா, அறிஞரா நான் பேசுறேன் நானு. அப்போ அது ஒரு பார்ட்டு. அதே மாரி ஐயாவுடைய ஜாதகத்த பார்க்கும்போது, எடுத்த உடனே கண்ல தெரிஞ்சது அந்த டிகிரி வைஸ் பார்க்கும்போது, பாவா கட்டத்துல பார்க்கும்போது, கஜகேசரி யோகம்ன்றது சூப்பர் பவரா இருக்கு. ஒரு கோவில் கட்டணும்போதுமா, காலபுருஷனுடைய 8வது நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. பூச நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரம் கனெக்ட் இல்லாம இப்ப சாதாரணமா ஒரு கோவில் கட்டும்போது, பழைய காலத்துல கோவில் கட்டுறாங்க, இப்பவும் கோவில் கட்டுறாங்க. ஒரு அடுக்குல இருந்து அடுத்த அடுக்கு. கட்டி முடிச்சுட்டு அடுத்த அடுக்கு போம்போது, கரெக்ட்டா பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் அந்த அடுக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நார்மலாவே. இது பொதுவான பொதுவான விதி. அங்க எதனா கோளாறு ஆனா தான் அரைகோபுரத்துல நிக்கும் அது. அந்த பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ, பின்னாலயோ அவங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன், பாதி கோபுரம் நெறைய வந்து மொட்டை கோபுரமா இருக்கே அப்படின்னு. இதெல்லாம் வந்து அந்த பூச நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கோளாறு அந்த டைமிங் மிஸ் ஆகும்போது தான் எல்லாமே பாதி கோபுரத்துல நிக்கும். அப்ப இவர் ஜாதகத்த பார்க்கும்போது, பூச நட்சத்திர தொடர்பு சூப்பரா வந்து நிக்குது. பிளஸ் கஜகேசரி யோகம்னு ஒரு விஷயம் நிக்குது. இது இல்லாம என்னதான் ஜாதகம் வேலை செஞ்சாலும் சரி, நம்மளுடைய முயற்சின்னு ஒண்ணு இருக்கு. என்னதான் முயற்சின்னு ஒண்ணு இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்துல டெடிகேஷன் அதுவாவே ஆயிடுறது அப்படியே. இப்போ அம்மன் கிட்ட போறோம், கருமாரி அம்மன் கிட்ட போறோம், திருப்பதி போறோம், இல்ல இமயமலை போறோம், கேதார்நாத், பத்ரிநாத் போறோம். அங்க போயிட்டு எனக்கு இது வேணும்னு கேட்கறது, நீதான் நான், நான் தான் நீ அப்படின்ட்டு முடிஞ்சாலே அங்க எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டெடிகேஷன் ஐயா கிட்ட இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய காரணம் பிளஸ் பூர்வ ஜென்ம கர்மான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து கனெக்ட் பண்ணும்போது இவர் கோயில் கட்டுவார் அப்படின்ற ஒரு நிகழ்வு கண்டிப்பா ஜாதகத்துல இருக்கு.